வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு சூப்பரான படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட டைட்டில் நரிவேட்டா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கேரளா வயநாட்டில் இருக்க முத்தாங்கான்ற காட்டுப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க பழங்குடியின மக்களுக்கும் அந்த மக்களுக்கு எதிராக அடக்குமுறை செலுத்தின கேரளா போலீஸ்க்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டம். அந்த போராட்டத்தப்போ ஒரு சாதாரண பிசியா போயிருக்க படத்தோட ஹீரோவான டொவினோ முதல்ல அந்த அதிகார வர்க்கத்து பக்கம் இருந்தாலும் கடைசியில யார் பக்கம் உண்மை யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சதும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பழங்குடியின மக்கள் பக்கம் போய் சேர்றான். அப்படி சேர்ந்ததோடைய விளைவா அவன் சந்திக்கக்கூடிய விளைவுகள், கடைசியில அந்த பழங்குடி மக்களுக்கு என்னாச்சு, அவங்க நியாயமா கேட்ட குடியுரிமை அவங்களுக்கு கிடைச்சா, இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண பிசியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த நரிவேட்டை. சரி, இப்ப இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு கேம்ப்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு போலீஸா இருந்துகிட்டே நம்ம ஹீரோவே ஏன் இவங்க அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம போக போக தெரிஞ்சுப்போம். அப்படியே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த படத்துல சொல்லக்கூடிய அந்த கதை கேரளாவில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி முத்தாங்கான்ற அந்த காட்டுப்பகுதியை அங்க வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் குடியுரிமையும் அப்ப இருந்த கேரளா அரசு கொடுக்கறதா அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதியை எதுவுமே நிறைவேற்றாதனால அந்த பழங்குடியின மக்கள் எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள இருந்தபடியே அதிகாரத்தை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு அந்த பழங்குடியின கூட்டத்திலே இருக்கக்கூடிய அதிகாரத்தை எதிர்த்து கொஞ்சம் கூட பயப்படாம தைரியத்தோட குரல் கொடுக்கக்கூடிய பெண்மணியா ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுடைய தலைமையில தான் இந்த போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் பழங்குடியின மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போது இதுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோ வர்கீஸோட இன்ட்ரோடக்ஷன். தொடர்ந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு எப்படியாச்சும் செக்ரட்டரி ஆபீஸ்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல போயிட்டு உட்காந்துடணும் அந்த நோக்கத்துல இவன் படிச்சுக்கிட்டு தொடர்ந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு நடுவுல நல்ல நல்ல ஜாப் வந்தாலும் இவன் அதெல்லாம் விட்டுட்டு ஆபீஸ்லயே உட்காந்துட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல சாரு ஒரு லவ் வேற போயிட்டு இருக்கு. அந்த ஊர்லயே ஒரு பொண்ணை பார்த்து இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க லவ் மேட்டர் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் தெரிய வந்ததும் வேலை வெட்டியே இல்லாம கவர்மெண்ட் எக்ஸாம் சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு எப்படி பொண்ணை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுல இருந்தே பிரஷர், ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போனாதான் உனக்கு அந்த பொண்ணு கிடைப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் வேற வழியே இல்லாம அப்போதைக்கு நம்ம ஹீரோ கையில இருந்தது போலீஸ் கான்ஸ்டபிள் வேலை மட்டும்தான். அந்த வேலையில இவனுக்கு ஜாயின் பண்ண சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா வேற வழியே இல்லாம பிசியா கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணிடுறான். அப்படி இவன் வேண்டா வெறுப்பா போலீஸா ஜாயின் பண்ணதும் இவன் டிபார்ட்மெண்ட்லயே பஷீர்ன்ற ஒரு போலீஸ் ஆபீசர் கூட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு பஷீர்ன்றவர் அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கத்து கொடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம ஹீரோ அவனுடைய செக்ரட்டரி ஆபீஸ் கனவையும் விட்டு வைக்கல. சோ அதனால என்னதான் பிசி ஆனாலும் அவனுடைய படிப்பு நிறுத்தல, அவன் பாட்டு படிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயம் பஷீருக்கும் தெரியும். ஓகேடா, நீ ஆசைப்பட்டபடியே நல்லா படிச்சு இதுல இருந்து நீ அந்த வேலைக்கு ஷிஃப்ட் ஆயிடு, ஆனா நீ அது வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி பஷீரும் இவனுக்கு கூட இருந்தே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு நாள் இந்த பழங்குடியின மக்கள் கலவரம் பண்றாங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் ஒரு ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோவும் போயிருக்காரு. ஆல்ரெடி இந்த வேலையில வேண்டா வெறுப்பா இருக்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கண்ட்ரோலை இழந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கோவத்துல அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த பெரியவரை போட்டு பொழந்துடுறான். இவன் இப்படி வயசானவர் போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு அதிகாரி நம்ம ஹீரோ பிடிச்சி தர இழுத்துட்டு வந்து, அந்த பெரியவருக்கும் அப்பா வயசு இருக்கும், அவரை போட்டு இந்த அடி அடிக்கிற, நீ அடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு நான் தான்டா பதில் சொல்லணும், போலீஸ் வேலையில ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போறாங்க. ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஹீரோக்கு இந்த போலீஸ் வேலையை பிடிக்காம தானே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல அங்கங்க போராட்டம், அந்த போராட்டத்தை போய் கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீரோவால சரியா ஹேண்டில் பண்ணவே முடியல. சோ ஒரு மாதிரி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோவத்தை எல்லாத்தையும் நியாயமா போராடிக்கிட்டு இருக்கான், அந்த போராட்டக்காரங்களை மேல செலுத்திட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வயநாடு பகுதியில இந்த பழங்குடியின மக்கள் அவனுடைய போராட்டம் நாளுக்கு நாள் வீரியமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு பெரிய ஃபோர்ஸை அங்க அனுப்புறதுக்காக கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிருக்காங்க. அங்க போற அந்த ஃபோர்ஸ் அதுல நம்ம ஹீரோவுடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. லிஸ்ட்ல அவனுடைய பேர் வந்திருக்கிறத பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ அவன் கூடவே ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்க போலீஸ் ஆபீசரான பஷீர் கிட்ட போயிட்டு, ஆனா எனக்கு இந்த ட்ரூப்ல வரதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, என் பேரை தயவு செஞ்சு எடுக்க சொல்லுங்க, என்னை இப்படியே விட்டாங்கன்னா நான் பாட்டுன்னு என் படிப்பு வேலையை பார்த்துட்டு முதல்ல இந்த வேலையை விட்டு போகணும், அங்க வந்தா இந்த போராட்டக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட வராதுன்னு, என்னை எப்படியாச்சும் இந்த லிஸ்ட்ல இருந்து தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பஷீர் கிட்ட கேட்டு பாக்குறான். அதுக்கு பஷீர் வந்து, தம்பி இது ஏன் கையில இல்லப்பா, மேலதிகாரி கிட்ட போய் கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி இந்த லிஸ்ட ஃபார்ம் பண்ண மேலதிகாரி கிட்ட அனுப்பிவிட நம்ம ஹீரோவுடைய ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு அந்த மேலதிகாரி கண்ணா பின்னான்னு திட்டி, இந்த போலீஸ் வேலையில இருக்கணும்னா ஒண்ணு அந்த ட்ரூப்போட வயநாடு காடு பகுதிக்கு போயிட்டு அங்க போராட்டம்ன்ற பேர்ல கலவரம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ, அப்படி இல்லைன்னா யூனிஃபார்மை கழட்டிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி
மாதிரி ஹீரோவுடைய மேலதிகாரி கண்ணாபின்னான் திட்டி அனுப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அந்த ட்ரூப்போட வேண்டா விருப்பா பழங்குடியின மக்களுடைய அந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக வயநாடு காட்டு பகுதியான அந்த முத்தாங்காக்கு வந்து இறங்குறான். இப்படி இவங்களுடைய ட்ரூப் அங்க வந்து இறங்குனதும் இந்த ட்ரூப்புக்கு ஹெட்டா அங்க புதுசா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காரு. அவருடைய பேர் ரகுராம். இந்த கேரக்டர்ல நம்ம ஊர் டைரக்டரான சேரன் அவர் தான் ஆக்ட் பண்ணிருக்காரு. இவருடைய கேரக்டர் டிசைன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ அவர் வந்து அங்க இறங்குனதும் முதல்ல அந்த போராட்டத்தை வழி நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தோட தலைவியை கூப்பிட்டு பேசி பாக்குறாரு. பாருங்க, அரசாங்கம் கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றும். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க கேட்கிற குடியுரிமை, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அத்தியாவசியமான தேவைகள் எல்லாத்தையும் கண்டிப்பா கவர்மெண்ட் செய்யும். தேவையில்லாம நீங்க இப்படி வந்து போராட்டம் பண்றது யாருக்குமே நல்லதில்ல அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த தலைவி, நீங்க என்ன சொன்னாலும் எங்களால இந்த போராட்டத்தை கைவிட முடியாது. ஏன்னா எங்களுடைய உரிமைக்காக தான் நாங்க இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். காட்டை விட்டு வெளியேற சொன்னீங்க. அப்படி வெளியேறினா எங்களுக்கான குடியுரிமையை அரசாங்கம் கொடுக்கறதா சொன்னீங்க. ஆனா இது நாள் வரைக்கும் எதுவுமே நிறைவேற்றல. காட்டுவாசி பயல்கள்னு எங்களுக்கு எவனும் வேலையும் கொடுக்க மாட்டேறான். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையான எங்க காட்டையே எங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. ஊருக்குள்ள வந்தா காட்டுவாசின்னு அவங்களே என்ன ஒதுக்குறாங்க. நாங்க எங்க தான் போறது? எங்களுக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த காட்டையும் இந்த மலையை விட்டு இறங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி போல்டா பேசுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களை எப்படி அப்புறப்படுத்துது, இவங்களுடைய போராட்டத்தை எப்படி முறியடிக்கலான்ட்டு ரகுராம் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு நடுவுல ஆல்ரெடி அந்த இடத்துக்கு ஒரு சாதாரண பிசியா வந்து ஏறி இருக்க நம்ம ஹீரோ இருக்கான, அவனுக்கு அவன் செய்யக்கூடிய வேலையும் பிடிக்கல, அங்க நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்க அந்த காட்டுவாசிகளையும் பிடிக்கல. இப்படி இருக்கும்போது அந்த பழங்குடி இனத்துல ஆதின்ற ஒரு யங்ஸ்டர் இருக்கான். அவனுடைய டாக் வந்து நம்ம ஹீரோ கடிக்க வர ஆல்ரெடி இந்த வேலையில கடுப்பு இருக்கு நம்ம ஹீரோ அந்த டாக போட்டு பொழந்துறான். இதை பார்த்த அந்த ஆதி ஏன் நாயை அடிக்கிறன்ற மாதிரி போலீஸ்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோ போட்டு அடிக்க, நம்ம ஹீரோவும் அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த பையனான ஆதியும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க, உடனே போலீஸ்காரங்களாம் வந்து விலைக்கு அவனை கூட்டு போயிறாங்க. அப்படி கூட்டிட்டு வந்ததும் நம்ம ஹீரோக்கு அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரான பஷீர் வந்து திட்டுறாரு. டேய், நீ எதுக்குடா அந்த பையன் மேல கை வச்ச? இதுதான் நம்மளுடைய எல்லை, இதை தாண்டி நம்ம அந்த பக்கம் போக கூடாது. அவங்க எல்லாரும் அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. தேவையில்லாம நீ இந்த சண்டைக்கெல்லாம் போவாத அப்படின்ற மாதிரிலாம் பஷீர் நம்ம ஹீரோ வான் பண்றாரு. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோக்கு அந்த ஆதின்ற பழங்குடியின பையன் மேல கொலை வெறியில இருக்கான். இங்க இருந்து இப்ப அப்படியே கட் பண்ணி படத்தோட ஓப்பனிங் சீன்லயே போலீஸ்காரங்களாம் நம்ம ஹீரோ அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சீனை திரும்ப காட்டுறாங்க. அதுல ஹீரோவுடைய மேலதிகாரியான ரகுராம் வந்து அந்த பழங்குடியின பையனை நீ தானே ஷூட் பண்ண, உன் கண்ணுல தானே புல்லட் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ போட்டு மிரட்ட, அதுக்கும் நம்ம ஹீரோ ரகுராம பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம, இதை நீங்க கோர்ட்ல போய் சொன்னா ஒரு பயலும் நம்ப மாட்டான், ஏன்னா அன்னைக்கு நடந்த உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி பயப்படாம பேசிட்டு இருக்கான். சோ சம்திங் ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்றத நம்ம போக போக பார்ப்போம். கட் பண்ண இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல இந்த பழங்குடி இனத்தோட தலைவி இருக்காங்களே, அவங்க இப்போ கலெக்டரையும் அரசியல்வாதிகளையும் பேச்சுவார்த்தைக்காக நேரடியா சந்திக்க போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாம், இந்த பாருங்க, ஒழுங்கா நீங்க அந்த காட்டை விட்டு இறங்க, அந்த காட்டை விட்டு இறங்காத வரைக்கும் நீங்க கேட்கிற எந்த ஒரு கோரிக்கையும் எங்களால் நிறைவேற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா அதிகார திமிரோட பேச, அவங்க பேச்சுக்கெல்லாம் இந்த தலைவி அஞ்சற மாதிரியே இல்ல. உங்க உருட்டல்கெல்லாம் பயப்படுறாள் நாங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்க இடத்துல இருந்த அரசியல்வாதிகளாம் எங்களுக்கு கண்டிப்பா குடியுரிமையும் நாங்க கேட்கிற வாழ்வாதாரத்தையும் கண்டிப்பா கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எங்களுக்கு மிஞ்சது எல்லாமே ஏமாற்றம் தான். நீங்க எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்க அந்த காட்டை விட்டு இறங்குவோம். உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி பயங்கர தில்லா பேசிட்டு இந்த தலைவி அவங்க இன மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படி இவங்க அந்த காட்டுக்குள்ள போனதும் இந்த பழங்குடியின மக்கள் கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட காட்டுக்குள்ளே அவங்களுடைய திருவிழாவை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்க. இந்த கேப்ல ஆரம்பத்துல ஒரு நல்ல போலீஸா வந்த போலீஸ் ஆபீசர் ரகுராம் இருக்கார்ல, அவர் இப்போ நைஸா அந்த பழங்குடியின மக்கள்லாம் அசந்த நேரமா பார்த்து அவங்க குடிக்கிற குடிநீர்ல நச்சு தண்ணி, கழிவு நீர் இதெல்லாம் மொத்தமா கலந்து விட்டுறாரு. இப்படி இவரு கலந்து விடுறத நம்ம ஹீரோவும் மறைஞ்சிருந்து பாத்துறான். இப்படி ஒரு மோசமான திருட்டு வேலையை இந்த ரகுராம் பண்ணியிருக்காருன்ற விஷயத்த நம்ம ஹீரோ அவர் கூடவே அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரான பஷீர் கிட்ட போய் ஷேர் பண்ண, டேய் இவனுங்க இப்படிதான் பண்ணுவானுங்க, இவனுங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, அந்த மக்களை துரத்துறதுக்காக இவனுங்க எந்த எல்லைக்கு வேணா போவானுங்க, நீ அதெல்லாம் கண்டும் காணாம இரு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஊர்த்த ஆரம்பிக்குது. அடுத்த நாளே அந்த பழங்குடியின மக்களுக்கு அவங்க குடிக்கிற தண்ணியில இந்த போலீஸ்காரங்க தான் கழிவு நீர் கலந்துருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் மொத்த பேரும் ஒண்ணு கூடி வந்து போலீஸ்காரங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த போலீஸ் ட்ரூப்புக்கு ஹெட்டா இருக்கக்கூடிய ரகுராம் வந்து ஆரம்பத்துல இந்த மக்கள் கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு இருந்தவன் அப்படி இந்த இடத்துல டோட்டலா ஒரு வில்லன் மாதிரி மாறி, நீங்க குடிக்கிற தண்ணியில எவன் என்னத்தை கலந்து விட்டானோ யாருக்கு என்ன தெரியும், இதுதான் சொல்றது காட்டு விட்டு இறங்குன்ட்டு, உங்களுக்கு காவல் காக்குறது ஒண்ணு எங்க வேலை கிடையாது, ஒழுங்கா காட்டு விட்டு இறங்கு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்ட
மிரட்டல் தொனில பேச, இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சல் நாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பழங்குடி இனத்தோட தலைவி ரகுராம பார்த்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பேசிட்டு போறாங்க. எஸ், நீங்க என்ன பண்ணாலும் எங்களுடைய போராட்டத்தை நாங்க கைவிட முடியாது, அந்த லெவல்ல இவங்க இருக்காங்க. ஆனா இந்த பழங்குடி இன மக்களுடைய போராட்டத்தை தவிர்த்து அந்த மக்களை எப்படியாச்சும் காட்டை விட்டு துரத்தியே ஆகணும்ன்ற மாதிரி ரகுராம் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது தான் அடுத்த நாளே போலீஸ் கேம்புக்கு மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து இறங்குறாங்க. எதுக்காகனா, இந்த காட்டுக்குள்ள போராட்டம் பண்ணிட்டு இருக்க இந்த பழங்குடி இன மக்கள் வெடி பொருட்களையும் போதைப் பொருளையும் கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கான். சோ அதனால அந்த கடத்தல்காரர்களை பிடிக்கிறதுக்காக தான் ஆர்மி வந்து இறங்கி இருக்கிறதா அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரகுராம் ஒரு பக்கம் பஷீர் அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, பஷீர் கூட ஒரு ஆர்மி ஆபீசர், ஹீரோ கூட ஒரு ஆர்மி ஆபீசர், இப்படி 2 பேரை அந்த காட்டுக்குள்ள பிரிச்சு இந்த பழங்குடியின மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடத்தல்காரர்களை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கூட வந்து ஆர்மி ஆபீசர் 2 பேரும் போயிட்டு இந்த பழங்குடியின மக்கள் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு போய் செக் பண்ணி பார்த்தா அங்க ஃபுல்லா வெறும் தானியங்கள் தான் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு வெடி பொருளும் இல்ல, போதை பொருளும் இல்ல. அதனால நம்ம ஹீரோ அந்த காட்டை விட்டு திரும்ப கேம்புக்கு வந்துறாரு. ஆனா இன்னொரு திசையில போன பஷீர் அண்ட் அவர் கூட போன ஆர்மி ஆபீசர் அவங்க 2 பேருமே இன்னும் கேம்புக்கு திரும்பல. பஷீருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பயத்துல இருக்கும்போதே அடுத்த நாள் காலையிலே பஷீர் கூட போன ஆர்மி ஆபீசர் மட்டும் ஒரு மாதிரி மயக்கத்தோட திரும்ப கேம்புக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அவர் கூட போன பஷீருக்கு என்னாச்சுன்னு தெரியல, பஷீருக்கு என்னாச்சுன்னு போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பதட்டமா ரகுராம் கிட்ட போய் கேட்க, இங்க பாரு அவருக்கெல்லாம் ஒண்ணா இருக்காது, பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ரகுராம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தொடர்ந்து தனியா பஷீருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தேடும் போது தான் அவருடைய வாக்கி டாக்கிங் கிடைச்சிருக்கு. அங்க ஓரமா வெட்டப்பட்ட நிலையில பஷீரோடைய பாடியும் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ பஷீரோடைய பாடியை கண்டுபிடிச்சதும் திரும்ப இவங்க கேம்புக்கு வந்து பஷீரை யாரோ பிளான் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க, அவரு கூட போன ஆர்மி ஆபீசரை விசாரிங்க, என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பஷீரோட கொலை கேஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற மாதிரி பயங்கர எமோஷனலா கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா எப்ப நம்ம ஹீரோ வேண்டா வெறுப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து சேர்ந்தானோ அப்போதுல இருந்து இவன் கூடவே இவனுக்கு ஒரு பிரதர்ஹுட் மாதிரி இருந்து கூடவே இருந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுத்திருந்தவரே அந்த பஷீர் தான். அவரு இப்ப இறந்து போயிருக்காரு. ஆனா அவருடைய சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அவருடைய மேலதிகாரியான ரகுராம் கிட்ட வந்து கேட்க, அவங்க டோட்டலா பஷீருடைய சாவுக்கு காரணம் அந்த பழங்குடியின மக்கள் தான், அந்த போராட்டக்காரர்கள் தான். நம்ம சைட்ல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் உயிரிழந்திருக்காரு, இதுக்கு மேலே அவங்க விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பஷீருடைய சாவை காரணம் காட்டி நியாயத்துக்காக போராடிட்டு இருக்க அந்த பழங்குடியின மக்களை மொத்தமா அடிச்சு விரட்டி அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இடையில நம்ம ஹீரோ உண்மையிலேயே பஷீரை யார் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி கூட போன ஆர்மி ஆபீசரை விசாரிக்கும் போது தான் இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே. எஸ், பஷீரை கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த ட்ரூப் உடைய ஹெட்டான ஐபிஎஸ் ஆபீசர் ரகுராம். அவருடைய பிளான் தான் இது. பஷீரை கொலை பண்ண சொல்லி அந்த கொலை பழிய போராட்டம் பண்ணிட்டு இருக்க பழங்குடியின மக்கள் மேல போட்டு போலீஸே கொண்டுட்டானுங்க, இதுக்கு மேலே அவனுங்க விட்டு வைக்க கூடாதுன்ட்டு மொத்தமா அவங்களை அழிக்கிற விதமா பெரிய போர்ஸோட ரகுராம் கிளம்பிட்டாரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ மாட்டிட்டு முடிக்கிறான். ஏன்னா யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் உண்மைன்னு இந்த இடத்துல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். எப்படியாச்சும் இந்த கலவரத்தை தடுக்கணும்னு பாக்குறான். ஆனா ஒரு சாதாரண பிசி, ஆனால எதுவும் பண்ண முடியல. அவன் கண்ணு முன்னாடியே ரகுராம் தலைமையில ஒரு மிகப்பெரிய இன படுகொலையே அங்க நடக்குது. நியாயமா போராடிட்டு இருந்த அந்த பழங்குடியின மக்களை நாய் சொல்ற மாதிரி ஷூட் பண்ணி நிறைய பேரு கொன்னு காட்டுல போராடிட்டு இருந்த அந்த பழங்குடியின மக்களை மொத்தமா தகர்த்து எறிறாங்க. கடைசியா அந்த பழங்குடியின மக்களுடைய போராட்டமும் முடிவுக்கு வருது. அப்படியே கற்பனா இப்ப கரண்ட்ல போலீஸ் கஸ்டடியில இருக்க நம்ம ஹீரோவை ரகுராம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு, உண்மையை ஒத்துக்கோ, நீ தான் அந்த கொலையை பண்ணன்ட்டு, இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது, உன் உயிரியாச்சும் காப்பாத்திக்கோ, நீ எல்லாத்துலயும் தோத்துட்ட அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பார்த்து மிரட்ட, அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரகுராம பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் எதுலயும் தோக்கல, உங்களுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானா. நான் நேத்தே நீங்க பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த அப்பாவி பழங்குடியின மக்களை கொன்னு அவங்களுடைய பாடி எதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு குழி தோண்டி புதைச்சிங்களே, அதை ஆதாரத்தோடு நான் சப்மிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுடைய அழிவு ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ட்விஸ்ட் கொடுக்க, எஸ் கோர்ட் சைட்ல இருந்து நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி கடைசியா அந்த பழங்குடியின மக்கள் போராட்டம் பண்ண அந்த மக்கள் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிற விதமா அவங்களை கொன்னு குவிச்ச போலீஸ் அதிகாரியான ரகுராம் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு உறுதுணையா இந்த அதிகார வர்க்கத்தையும் பிடிக்க சொல்லியிருக்காங்க. கடைசியா அந்த பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய குடியுரிமை, அவங்க கேட்ட நியாயமான கோரிக்கை, அது எல்லாத்தையும் அந்த அரசாங்கம் கடைசியா நிறைவேற்றி வைக்குது. இந்த போலீஸ் வேலையே பிடிக்காம வேண்டாம் வெறுப்பா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண நம்ம ஹீரோ கடைசியா உண்மையை உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கான நியாயத்தையும் வாங்கி கொடுத்துருக்கான்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த நரிவேட்டைன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.